எல்லா வேலைகளும் நீர்தாமே பொறுப்பெடுத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். கண்கள் மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலே கர்த்தர், இந்த ஆராதனை வேலையிலே கர்த்தர் எங்களோடு நீர் இடைப்பட்டீர், பேசினீர், உம்மை துதித்தோம், மகிழ்ந்தோம். அதற்கு ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீதியாக இருக்கிற ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தர் எங்களோடு பேச முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கர்த்தர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4:30 வாசிக்க கேட்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமாக கரங்களை உயர்த்தி, எல்லாம் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. ஆமென். வசனம் சொல்லுது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இங்கே ஒரு வார்த்தையை பார்க்குறோம், முத்திரையாக அப்படின்னு பார்க்குறோம். இந்த முத்திரை எதை குறிக்குதுன்னா, தேவன் நம்ம மேலே ஒரு ஓனர்ஷிப் எடுத்திருக்கிறார். இவன் என் பிள்ளை, இவங்க என் பிள்ளை, இவங்க எனக்கு சொந்தமானவங்க அப்படின்றது தான் அந்த முத்திரை. கரெக்டு தானே? இப்போ ராஜாவிடத்துலேருந்து ஒரு கடிதம் வந்து மக்களுக்கு போகுதுன்னா அது சீல் பண்ணப்படும். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்ரு ஒரு இடத்துக்கு போகுதுன்னா சீல் பண்ணி வரும். இப்போ அந்த சீல் எதை குறிக்குதுன்னா அத்தாரிட்டிஷிப். எங்கேருந்து அது போகுது, எங்கேருந்து அது வருது, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன பண்ணியிருக்கேன், சீல் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கே சொந்தம் கிடையாது. எத்தனை பேர் இது புரியுது? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவருடைய குமாரன் குமாரத்தி. அவர் திரு ரத்தத்தினால நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா விலைக்கரையும் கொடுத்து நம்மளை ஓனர்ஷிப்பாக எடுத்திருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, எது பண்ணாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது, அவர் விருப்பம் இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது. அதான் இங்கே சொல்லுது, நீ முத்திரையாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உன்னைய நான் விலைக்கரையும் கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன். நீ காடோட ப்ராப்பர்ட்டி. நம்மளாம் யாரோட ப்ராப்பர்ட்டி? ஆண்டவருடைய பிள்ளைங்க. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒரு லேண்டு வாங்குகிறோம்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது என்னோட லேண்ட், நான் காசு கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த லேண்டை வாங்கியிருக்கேன், இந்த காரை நான் வாங்கியிருக்கிறேன், இந்த பைக்கை நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னும் போது நமக்குள்ளே எப்படி சந்தோஷமாக இருக்குமா, சோகமாக இருக்குமா? என்ன சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? சந்தோஷமாக இருக்கும்ல. அந்த மாதிரி கர்த்தர் ஒரு விலைக்கரையும் கொடுத்துருக்கிறார். என்னன்னா, அவரையே நமக்காக கொடுத்துருக்கிறார். அதை கொடுத்து இந்த சீலை நம்ம மேலே வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? நம்மெல்லாம் யாரோட பிள்ளைங்க? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய கரங்களினால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். சரி, யார் அந்த சீல்? அதே எபேசியர் 1:13 வாசிக்க கேட்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஓகே, இப்போ இந்த சீல் யாருன்னு பார்க்குறோம், நமக்கு இந்த முத்திரை யாருன்னு பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர். நம்ம என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளை ஆனமோ, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன பண்ணிட்டேன், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் உன்னை என்ன பண்ணுறேன், முத்திரை போடுறேன் அப்படின்றாரு. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாருன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரோட பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா இல்லையா? அந்நிய பாஷை பேசினா தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்காரா? அப்படியா? எப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார்? நீங்கள் விசுவாசித்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதே ஆண்டவர் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை கொடுக்குறேன்றார். கரெக்டாக அதான வசனம் சொல்லுது. அப்போ அவர் வெறும் உங்கள் மேலே மார்க்காக கொடுக்கல, அவரே உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? சும்மா நம்ம சீல் பண்ணப்படலை, சும்மா ஏதோ ஒரு பேருக்குன்னு நம்ம மேலே ஒரு முத்திரை இல்லை. அவரே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவரே நமக்குள்ளே வாழ்கிறார், அவரே நமக்குள்ளே ஜீவித்து இருக்கிறார். அதுதான் இது பெரிய ஸ்லாக்கியமே. கரெக்டாக இல்லையா?
இப்போ இந்த திருப்பந்தியில் நம்ம கலந்துக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு ஆனந்த சந்தோஷம். ஏன்னா அவரே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், அவர் நமக்குள்ள ஜீவிக்கிறார், அவர் நமக்குள்ள கைட் பண்ணுறார், நம்மளை நடத்துகிறார். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ரொம்ப புலம்புவாங்க, எனக்கு கைட் பண்ண ஆள் இல்லை, எனக்கு பேச ஆள் இல்லை, நான் எங்கே போகிறதுன்னு தெரியல, என் வாழ்க்கை பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது, அடுத்த பிளான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. ஆனால் நமக்கு அது கவலையே தேவையில்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ள நம்மளை என்ன பண்ணுறாராம், நடத்துவார். நீ எங்கே போகணும், எங்கே உட்காரணும், என்ன எந்திரிக்கணும், எங்கே பேசணும், என்ன சிந்திக்கணும் முதற்கொண்டு அவர் நம்மளை என்ன பண்ண முடியுமா, கைட் பண்ண முடியும். அப்படி நம்ம சீல் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாங்கி ஒரு எவிடன்ஸ் ஆகுது என்னன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று. பக்கத்தில் கரம் கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, தேவனால் முத்திரைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து தேவ பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, இந்த சீல் எதுக்காக, ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்னா, ஒரு டவுன் பேமெண்ட் மாதிரி, ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி, ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம பேமெண்ட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாருன்னா பரிசுத்த ஆவியை நம்மள்கிட்ட அனுப்பி ஒரு இவன் என்னோட பிள்ளைன்ற ஒரு ஓனர்ஷிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுது, நீ இதெல்லாம் பெற்றுக்கொண்ட, ஓகே, பரிசுத்த ஆவியானவர்னால் நம்ம சீல் பண்ணப்பட்டிருக்கோம், ஓகே. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணக்கூடாதான், துக்கப்படக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. எதுலலாம் நம்ம துக்கப்படுத்த முடியும் பரிசுத்த ஆவியானவரை? கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால. சரி, பரிசுத்த ஆவியான ஒரு பர்சனா இல்லையா? பர்சன் தானே. அப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட பேசும்போது திருப்பி அவங்க கிட்ட நம்ம பேசலைனாலே அவங்களுக்கு துக்கமாக இருக்குமா இருக்காதா? கரெக்டாக இல்லையா? இப்போ விஜயண்ணா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நான் திருப்பி அவருக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. அவர் என்ன நினைப்பார், மதனுக்கு ஒரு வேளை என் மேலே ஏதோ ஒரு கோபமாக இருக்குமோ, மதனுக்கு என்னை பிடிக்கலையோ, மதன் மூஞ்சியை திருப்பிட்டு போகிறாப்புல. இப்போ யூஸ்வலாக நான் வந்தோன்னே ஜோஷுவா பிரதர் ஹக் பண்ணுவேன். ஒரு நாள் அவர் ஹக் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஜோஷுவா பிரதருக்கு எப்படி தோணும்? ஏன் ஹக் பண்ணல? அது சாதாரணமாக கூட இருக்கலாம், அவருக்கு எப்படி இருக்கும்? ரெகுலர் பேட்டர்ன் தானே. அதே மாதிரி தேவனை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு அன்போட ஒரு ஐக்கியத்தோட ரெகுலராக அவரோட பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க, உறவாடிக்கிட்டே இருந்திருப்பீங்க, அவரோட நடந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. காலைல எழுந்திரிச்சா ஜெபிப்பீங்க, நடந்தா ஜெபிப்பீங்க, கிச்சனில் ஜெபிப்பீங்க, நடக்கும்போது ஜெபிப்பீங்க, ஆஃபீஸில் ஜெபிப்பீங்க. அவரோட உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் இல்லாமல் போகும். சரி, ஒரு நாள் தானே போகுதுன்னு பார்ப்பாரு, ரெண்டாவது நாள் போகும், மூணாவது நாள் போகும். அப்படியே நீங்கள் அவருடைய லைஃப்லேருந்து நீங்கள் போகும்போது அவருக்கு துக்கமாக இருக்குமா இருக்காதா? பயங்கர துக்கமாக இருக்கும். இன்னைக்கு காலை வேளையில் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் ஆண்டவரோட நம்ம அந்த டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவரோட யார் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம்? யார் தேவனோட டெய்லி நம்ம நடக்கிறோமா? தேவனோட டெய்லி நடக்க முடியுமா நம்மளால? முடியுமா முடியாதா? நம்ம பைபிளில் பல பரிசுத்தவான்களை பார்க்குறோம், தேவனோடு சஞ்சரித்தார்கள், நடந்தார்கள்னு. எதுக்கு இந்த வேதம் அப்படி காட்டியிருக்குன்னா, நம்மளாலே நடக்க முடியுன்றதுக்காக தான். ஆதாம் தேவனோடு நடந்தார், ஏனோக்கு தேவனோடு நடந்தார், நோவா தேவனோடு நடந்தார். ஏன் நம்ம நடக்க முடியாதா? டெய்லி நீங்களும் நடந்திருக்கிறீங்க. அதனால தான் சொல்றாரு, நீ என்னை துக்கப்படுத்தாத. உன்னோட டெய்லி ரொட்டீனில் என்னோட என்ன பண்ணல, நீ என்னை மறந்துட்ட, என்னை விட்டு நீ போயிட்ட. நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம், நம்ம பாவம் செய்கிறது வந்து நெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஆண்டவரோடு இருக்கிற ஃபெலோஷிப் வந்து உடையும் பொழுது அதில் தான் பிசாசு உங்களுக்குள்ளே ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான். ஒரு உறவு ஒரு இடத்துல உடையுதுன்னா அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு வெற்றிகள் நிறையும். கரெக்டாக இல்லையா? ஒன்று எம்டி ஆகும், இல்லைனா வேறு ஒன்று ரீப்ளேஸ் ஆகும். இப்போ நீங்கள் எம்டியாக இருந்தாலும் பிரச்சனை தான், வேறு ஒன்று ரீப்ளேஸ் ஆனாலும் பிரச்சனை தான். கரெக்டாக இல்லையா? எம்டியாக இருந்தால் என்ன பண்ணுவான் பிசாசு? கலைகளை போடுவான். ரீப்ளேஸ் ஆகுதுன்னா ஆண்டவரை விட்டு வேறு யாரையாவது நம்ம என்ன வச்சுருப்போம்? பிசாசு உள்ளே வச்சுருப்போம். கரெக்டு தானே? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணாத, துக்கப்படுத்தாத. அடுத்து 32வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் என்ன பண்ணுமா, ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ மீட்கப்படும் நாளுக்கென்று. அப்ப ஏதோ ஒரு நாள் வருதுல்ல, என்ன நாள்? அதான் தேவனுடைய நாள். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்குன்னா, அந்த முடிவு வருது பார்த்தீங்களா, அந்த நாளில் நீ மீட்கப்படுகிறதுக்காக அவரை துக்கப்படுத்தாமல் அனுதினம் உன் லைஃப்பில் நீ என்ன பண்ணிக்கோ, வச்சுக்கோ. உனக்குள்ளே இருக்க கோபம், மூர்க்கம், கசப்பு, வெறுப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணு,
எரிஞ்சிரு, சிலுவையில் அரைஞ்சிரு. அதுக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உனக்கு சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்பை கொடுத்து அவரே நமக்காக தந்தரில் இருக்கிறார். ஆமென். அப்படியே ஒரு விஷயம், எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி உங்க இரு கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நான் உங்களை துக்கப்படுத்துகிற மாதிரி நிறைய காரியங்களை நான் செஞ்சுருப்பேன். நான் வசனத்தின் அடிப்படையில் நிறைய இதெல்லாம் ஆண்டவருக்கு துக்கம் நான் சொல்லலாம், அது நான் வசனத்தின் அடிப்படையை சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் பர்சனலாக உங்களுக்கு தெரியும் எது எதுலலாம் ஆண்டவரை நீங்கள் துக்கப்படுத்துறீங்கன்னு. ஏன்னா உங்களை காட்டிலையும் உங்கள் மனசாட்சியை தூண்டுறது வேறு யாருமே இருக்க முடியாது. ஒரு விஷயம், கண்களை மூடி, ஆண்டவரே, நிறைய காரியங்களில் நான் உங்களை துக்கப்படுத்தியிருக்கிறேன். என்னோட பேச்சில், என்னுடைய செயல்பாடில், என்னுடைய எண்ணத்தில். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த உன்னதமான ஃபெலோஷிப், இந்த உன்னதமான உறவு ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கு. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிறீர், உலாவுகிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ள அப்பா ஜீவித்து கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, ஆனால் நான் உங்களை ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஏதாவது ஒரு நேரத்தில் நான் உங்களை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஒருவேளை நான் வேறொருடைய ஆலயத்தில் கெடுக்கிற ஒரு பர்சனாக நான் இருந்திருந்தா, கர்த்தர் தயவாக என்னை மன்னிங்க, அதில் நான் உங்களை துக்கப்படுத்தியிருந்தா என்னை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஏதோ வந்தோம் திருவிருந்தை எடுக்கிறோம் அப்படின்னு இல்லாமல், ஆராதனை அட்டன் பண்ணுறோன்னு இல்லாமல், ஒரு கன்விக்ஷன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான லைஃப் நம்ம பல பேருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றணும்னு நினைக்கிறார். நம்ம மீட்கப்படுகிற ஒரு நாள் வந்துட்டுருக்கு பிரியமானவர்களே. தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் டே வந்துட்டுருக்கு. அது வரைக்கும் நம்ம அந்த ரட்சிப்பில் தொடர்ந்து டெய்லி அனுதினம் பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் நம்ம செய்யவே முடியாது. ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தாதபடி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம எல்லாரும் அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள நீர் எங்களை மன்னித்தது போல நாங்கள் யார் மேலேயாவது கசப்பில் இருந்தா, யாரையாவது எங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தா, ஆண்டவரே அவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்க கசப்புகளை எடுத்து போடுங்க, எங்களுக்குள்ளே இருக்க வெறுப்புகளை எடுத்து போடுங்க, எங்களுக்குள்ளே இருக்க பாவ சிந்தனைகளை எடுத்து போடுங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் ஆண்டவரே அந்த கனெக்ஷன் வரப்படியாதபடி என்ன பாவ கரைகள் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறதோ, கர்த்தர் அதை இந்த நேரத்தில் அதை நான் வெறுக்கிறேன், அதை என் லைஃப்லேருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? பிரியமானவர்களே, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை என்று பார்க்கிறோம். உங்கள் லைஃப்பில் விடுதலை இன்னும் இல்லையா? ஆவியானவர் உங்களோடு இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவர் துக்கத்தோடு ஓரமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த காலை வேளை கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள நீங்கள் ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே எனக்குள்ள உங்கள் பிரசனம் இறங்குவதாக, ஆண்டவரே எனக்குள்ள உங்க மகிமை இறங்குவதாகன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா நீங்க இப்ப கேட்கும் பொழுதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி உங்களை அபிஷேகிப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களை விடுதலையாக்குவார். உங்க எல்லா ஏரியாலையும், உங்க எல்லா செக்டர்லையும் ஆண்டவர் உலாவி வாசம் பண்ணி தேவனுடைய கிரியேஷன் பவர் அங்க செயல்படும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால எங்கெங்கெல்லாம் லேகா இருக்கோ அந்த இடத்துலலாம் தேவனுடைய கிரியேஷன் பவர் ஆக்டிவேட் ஆகுவதாகன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆவதாக. ஆண்டவரே என்னை சுற்றி எந்தெந்த இடத்துல ஒரு நாசமாக ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் ஒழுங்கின்மையாக இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவரே நீங்க செயல்படுங்க, அசைவாடுங்கன்னு கேளுங்க. அந்த இடத்துல தேவன் அசைவாடும் பொழுது நிச்சயமா சொல்றேன், உங்க லைஃப்ல ஒரு கிரியேஷன், தேவனுடைய கிரியேஷன் பவர் ஆக்டிவேட் ஆகும். அந்த இடத்துல புதிதாய் ஒன்று தோண்டும், புதிதாய் ஒன்று சிருஷ்டிக்கப்படும், புதிதாய் தேவன் ஒரு மாறுதலை உங்க லைஃப்ல கொண்டு வருவார். நீ ஒன்னே ஒன்னால ஆண்டவரே நீங்க அசைவாடுங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்க ஷக்கினா மகிமை ஆண்டவரே, தேவ பிரசனம் ஆண்டவரே அசைவாடட்டும்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா 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 உங்களுக்குள்ள ஒரு பெரிய கிரியேஷன்ஸ் பவரை நீங்க பாப்பீங்க. உங்க லைஃப்ல பாப்பீங்க, உங்க பிசினஸ்ல பாப்பீங்க, உங்க வேலை ஸ்தலத்துல பாப்பீங்க, உங்க ஃபேமிலியில பாப்பீங்க. எல்லா இடத்துலயும் தேவனுடைய கிரியேஷன் பவர் ஆக்டிவேட் ஆகும். நிச்சயமா ஆக்டிவேட் ஆகும். ஒன்று புதிதாய் தோன்றும், நிச்சயமாய் தோன்றும். ஒன்னே ஒண்ணுதான்,
ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன செயல்பட விடு, என்ன ஆக்டிவேட் பண்ணுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்படியே கண்களை மூடி இருக்கிற வேளையில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அதை ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இன்றைய நாளில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடு தேவன் நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையும் பரிசுத்த ஆவியினுடைய செயல்களையும் எண்ணி இந்த திருவிருந்தில் ஒவ்வொருவரும் நாம் பங்கு பெறுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம் மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார், நம் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். நம் மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார், நம் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்காகவே அவர் அடிகள் பட்டார், நம்மை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். நமக்காகவே அவர் அடிகள் பட்டார், நம்மை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். நம்மை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. யாருக்காவது அப்பமாவது திராட்சரசமாக வராமல் இருக்கா? சரி, நம்ம எல்லோரும் ஒருமித்து இதில் பானம் பண்ணுவோம். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் முன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் முன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை
நம்முடைய காணிக்கைகளையும் தசோபாகளையும் செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளிலிருந்தும் அவருக்கு வந்ததை நம் மனப்பூர்வமாக கொடுக்கும்போது தேவனாய கர்த்தர் ஆகாயத்து பலவீனங்களை திறந்து இடங்கொள்ளா மட்டும் அவர் வரிசைக்கு செய்கிறவராக இருக்கிறார். எனவே நாம் இப்படியாக இந்த ஊழியத்துக்கென்று நம்முடைய காணிக்கைகளையும் தசோபாகங்களையும் நாம் செலுத்தி இப்படியாக அவருடைய நாமத்தை இப்படியாக மகிமைப்படுத்துவோம். கல்லர் மத்தியில் ஒரு கல்வனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்வனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. ஆவி உலகாய் அவர் காயங்கள் பட்டார், பாரசிலுவை சுமக்கிறதே. ஆவி உலகாய் அவன் காரங்கள் பாரசிலுவை சுமக்கிறதே. பாரசிலுவை சுமக்கிறதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு எங்கும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென். நாம் இருந்தவாறே நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மட்டும் தேவனாய கர்த்தர் இந்த பரிசுத்த ஆராதனையை நடத்தும்படியாகவும் தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொரு இந்த திருவருந்தில் பங்கு கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இன்னும் ஞானஸ்நானம் பெற்று திருவருந்தில் பங்கு முடியாதபடி இருக்கிற அநேக மக்கள் உண்டு. அவர்களெல்லாம் சந்திக்கப்பட்டு ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இப்படியாக இணையவும் அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை போடப்படவும் ஆண்டவருக்கென்று பயனுள்ள மக்களாக காணப்பட நாம் அதற்காக ஜெபிப்போம். தொடர்ந்து ஆண்டவர் கொடுத்த நாம் ஆண்டவருக்கென்று நல்கிய இந்த காணிக்கைகளை தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளையிலும் இந்த ஒரு நாளில் ஆண்டவரே தேவ பிள்ளைகளாக நாங்கள் கடந்து வந்து ஆவியோடு உம்மோடு தொழுது சேவிக்கவும் உம்மோடு ஐக்கியத்தில் ஆண்டவரே எங்களை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளவும் அதற்கு அடையாளமாக ஆண்டவரே இந்த பரிசுத்த பந்தியில் நாங்கள் பங்கு பெற்று உம்மோடு இணைய கிருபை செய்யும்படியால் நன்றி. இன்னும் கர்த்தாவே ஞானஸ்நானம் எடுக்க முடியாத தடையாக இருக்கிற தடைகள் மாற்றப்பட்டு பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்கவும் ஐக்கியத்தில் பலப்பட எனக்கு ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்தில் அநேக மக்கள் உண்டு ஆண்டவரே. இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே மந்தையில் கூட்டி சேரப்பட உதவி செய்ய வேண்டி ஜெபிக்கிறோம். நேரத்தில் கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தாவே நேர் கொடுத்த எல்லா நன்மைகளிலிருந்தும் கர்த்தாவே உமக்கு நல்கியதான இந்த காணிக்கைகளையும் தசோபாகளையும் கர்த்தாவை ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதித்த ஆண்டவரே பரலோகத்தில் நன்மைகளால் அவர் நிறைக்கணுமே கர்த்தாவே. ஆகாயத்து பலகடிகள் கர்த்தாவே சோத்திர ஆண்டவரே திறந்த ஆண்டவரே இடங்கொள்ளா மட்டும் ஒவ்வொருவரையும் நீர் வரிசிக்க வேண்டி ஜெபிக்கிறோம். அது பிள்ளைகள் கர்த்தா ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இந்த உலகத்தில் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு கடந்து வந்த எல்லா தெய்வ மக்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இன்று உலகமெங்கும் ஆசரிக்கிறதான ஒரு நல்ல நாள் எத்தனை பேருக்கு தெரியும்? என்னவா? குருத்தோலை ஞாயிறு. ஒரு சின்ன வசனத்தை மட்டும் கூறி நான் போகிறேன். அதுக்கு பின்னால் நாம் இப்படியாக செய்தி இருக்கிறபடியால் நான் இப்படியாக 1-2 காரியங்களை மாத்திரம் கூறி நாம் இப்படி அடுத்த கட்டத்துக்கு கடந்து செல்வோம். யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா
கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக ஆமென். சியோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். சர்வத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் மேலான நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜாவாய் வருகிற இயேசு கிறிஸ்து எதில் வருகிறார் என்றால் கழுதை குட்டியின் மேல் வருகிறார். ராஜாக்கள் வருவது எதில் என்றால் குதிரையின் மேல் வருவார்கள். ஹல்லேலூயா. குதிரையின் மேல் வருகிற, ஆனால் நமது ஆண்டவர் எதில் வருகிறார்? கழுதை குட்டியின் மேல் வருகிறார். ஏன் கழுதை குட்டியில் வருகிறார்? சமாதானம், தாழ்மை, உலகத்தை ஆள வேண்டும் என்றால் அதிகாரத்தில் நாம் ஒருபோதும் ஆள முடியாது. அதை நிரூபித்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அன்பினால் மாத்திரமே ஆளுகை செய்ய முடியும். அதனால தான் அவர் கழுதை குட்டியில் பவுனி வந்தார். அதே அதிகாரத்தில் 24வது வசனத்தை எவ்வளவு வாசிக்க? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அடுத்த வசனம், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். ஆமென். அடுத்த வசனம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தாலே ஒழிய என்ன செய்யாது? பலன். கோதுமை மணி என்றால் என்ன? அதாவது தன்னுடைய ஜீவனை விரும்புகிறவன் அதை என்ன செய்வான்? இழந்து போவான். எது சாகணும்? கோதுமை மணி நிலத்தில் விழுந்தால் என்னுடைய சுயம் சாகணும். நம்முடைய சுயம் சாக வேண்டும் என்றால் அதற்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேல் பவனியாய் வந்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுயம் சாகாமல் நாம் என்ன செய்ய முடியாது? ஜீவனுள்ள வாழ்வு வாழ முடியாது. எனவே நம் பலன் கொடுக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக காணப்படுவதா என்னுடைய சுயம் சாகனம். எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ இந்த நாளில் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் அதற்கு உந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணப்படுவோமாக. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம் பன்மடங்காக பலன் கொடுக்கிறவர்களாக, நம் ஜீவன் உள்ளவர்களாக ஆண்டவர் இப்படியாக நம்மளை இப்படியாக வாக்கிய செய்வாராக. தொடர்ந்து நாம் இப்படியாக ஆண்டவர் சமூகத்தில் காணப்படுவோம். இந்த நாளில் கடந்து வந்த எல்லாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று யாரும் புதிதாக இருக்கிறார் என்று எனக்கு தெரியலை. ஓகே, இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகள் இருந்தால் உங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஓகே, யாரும் இல்லை என்று நினைக்கிறேன். மற்றுமாக சில அறிவிப்புகளை கூறிக்கொள்கிறேன். நம்முடைய கேர்சல் இதுகளெல்லாம் நடக்கிறது நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதன்படி நீங்கள் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றுமாக இந்த வாரத்துக்குள்ளே, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று நாம், அதாவது குட் ஃப்ரைடே ஆக நம் சபையில் ஆசரிக்க நாம் விரும்புகிறோம். எனவே அன்று உபவாசத்தோடு ஜெபத்தில் இருக்கும். உபவாசிக்க முடியாதவர்கள் உபவாசிக்க வேண்டும் என்று நிர்பந்தம் அல்ல. எல்லா தேவ மக்களும் இந்த ஆராதனையில் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலை 10 முதல்
2 மணி வரை உபவாச ஆராதனை, அதாவது குட் ஃப்ரைடே சர்வீஸ் நம்ம சபையில் நடக்கும். எல்லோருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. எனவே எல்லாவரையும் அன்போடு அதில் பங்கு பெறும்படியாக நான் அழைக்கிறேன். பிள்ளைகள் தன்னுடைய மனப்பாட வசனத்தை கூறி அதன் பின் அதாவது ஏப்ரல் மாதம் 20, 21, 22 ஏப்ரல் 20, 21, 22 3 நாட்களில் இந்த நம்ம சபையில் வைத்து வெக்கேஷன் பைபிள் ஸ்டடி பிபிஎஸ் பிள்ளைகளுக்காக நடத்த இருக்கிறார்கள். 5 வயசு முதல் 4 வயசு முதல் 15 வயது வரை இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பெற்றோர்கள் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் மற்றும் மலையாளத்தில் இருக்கும். இங்கிலீஷ் அது 14ஆம் தேதியிலிருந்து 17 வரை இருக்குது. அது இங்கிலீஷ் சபை நடத்துகிறார்கள். அதற்குள்ளவர்களும் பண்ணலாம். இதில் நாம் இப்படியாக இந்த பிபிஎஸ்ஸில் பங்கு பெறுவது நம் மாத்திரமல்ல, நம்ம பகுதியில் இருக்கிற மற்ற பிள்ளைகள் இருந்தாலும், நம்மளால் இப்படியாக நடத்தப்படுகிற பிள்ளைகள் இருந்தால் அவர்களையும் இதில் அழைத்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த ஆண்டு முதல் நாம் பிபிஎஸ் காரியத்தில் எல்லாம் மிகவும் ஆர்வத்தோடு நாம் செயல்படுத்த வேண்டும் என்று இப்படியாக விரும்புகிறோம். ஆண்டவர் தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துவாராக. ஓகே, எத்தனை பேர் அதற்கென்று ஆயத்தமாக இருக்கீங்க? ஆமென். அடுத்தது இந்த வாரத்துக்குரிய செய்திக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம் மத்தியில் கடந்து வந்திரு Psalm 7:1. Oh Lord my God, I put my trust on you. Save me from them all. Secure and deliver me. கனிங்கரை கொடுங்கள். Oh Lord my God, I take my trust in you. Save and deliver from all who pursue. Psalm 7:1. ஆமென். நம்முடைய சபை ஆராதனைக்கு பின் டாப்டி சரியான நேரத்தில் நடைபெறும். எனவே எல்லா மக்களும் 9:30க்கு இப்படியாக பரிபூர்ண ஜீவன் கிளாஸில் பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் மத்தியில் வந்திருக்கிறதான சகோதரர் ஜாய் அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள். எல்லோரும் கரங்களை அடித்து நாம் வரவேற்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாம் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துடலாமா? ஜென்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துடலாமா? ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எய்ப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஸ்தோத்திரம். இன்று ஒரு விசேஷமான நாள். பாஸ்டர் சொன்னபடி இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள். என்ன டே இன்னைக்கு? பாம் சண்டே. ஓகே, இது ஒரு பாரம்பரியமான ஒரு நாள் மாத்திரம் அல்ல,
நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் நாள். அல்லேலூயா. இயேசு, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே உள்ளே வந்த நாள். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நம்ம உள்ளத்துக்குள்ளே வர ட்ரை பண்ணுற நாள். அல்லேலூயா. இது எத்தனை பேர் சொல்கிறீங்க என் உள்ளத்தில் ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி? இன்றைக்கி நான் கேட்குறதுனால நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை உண்மையாகவே ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு? இருக்கிறாருல்ல? ஆ, என்ன ஸ்வீட்டி இருக்காரு? சரி. அதனால தான் இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள். என்னென்னா, இன்றைக்கி எருசலேமுக்குள்ளே ஆண்டவர் வராரு. அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய பலவீனங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய நிந்தைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமக்க போகிற நாள். அல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சொல்லலாம், ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு வெற்றியின் நாள். இது ஒரு பாரம்பரியமாக நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு டே இல்லை. இன்றைக்கி நீங்கள் பாரம்பரிய சபைக்கு நீங்கள் போனீங்கன்னா சிலுவையை வச்சுட்டு ஒரு ஊர்வலம் போவாங்க, ஓசன்னான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு மனதுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய விடுதலை பெற்ற ஒரு ஹாப்பினஸ் எல்லாத்துக்கும். அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய வேதனைகள் நிந்தனைகள் எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டான்னு சொல்லி. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையில் நீர் எங்களை மத்தியில் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற வார்த்தை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வெளிப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கணும். சுயமாக நாங்கள் பேசாதபடி தேவன் வெளிப்படுத்துகிற பேசுகிறபடி ஆவியானவர் எங்களை ஊந்துதல்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்களை கிருபையாக நீங்கள் மூடி மறைத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சிறுகவும் தேவன் பெருகவும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. நீங்கள் முதல் ஒரு வசனத்தை ஒன்று வாசித்தோம். யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். திருப்பி வாசிக்கலாமா? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். ஆதலால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இன்னைக்கு இந்த பாம் சண்டேல ஒரு 3 விஷயங்களை நம்ம ஒன்று சேர்த்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்ன்று நமக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த யோசுவா புஸ்தகத்தில் வாசிக்கிற இந்த சிச்சுவேஷன் கில்கால். ஒரு சின்ன கதையை கூட நான் சொல்லலான் இருக்கேன். ஒரு சின்ன பையன், குட்டி பையன் இருந்தான். அந்த குட்டி பையன் வீட்டில் இருந்த ஒரு பொருளை வந்து உடச்சிட்டான். அப்பா அம்மா கேட்டாங்க, யார் உடைச்சது அப்படி. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு எடுத்துகிட்டு அவன் சொன்னான்னா, கிராவிட்டி தான் இந்த பொருளை உடச்சிச்சு. புவியீர்ப்பு விசை இந்த பூமியை, அது புவியீர்ப்பு விசை தான் இந்த பொருளை உடச்சிச்சின்னு சொல்லி சொன்னானா. எல்லாம் சிரித்தாங்க. இன்றைக்கும் அந்த பையனை போல தான் நம்ம செய்கிற ஒரு காரியத்துக்காக நம்ம வந்து ரீசனை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். என்னோடய சிச்சுவேஷனால் பிரதர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிமித்தம், ஆஃபீஸில் பார்ட்டி நிமித்தம், நாங்கள்லாம் சேர்ந்து டீ கடையில் டீ குடிக்கும் போது, லெமன் ஃப்ரெஷ் லைம் கொடுக்கும் போது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சிச்சுவேஷனை தேடிட்டு இருக்கோம். ஆனால் நல்ல கவனிங்க, ரோமர் 3:23 ஒரு முக்கியமான ஒரு வேத வசனம். வாசிக்கலாமா? ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி. பாருங்க, மகிமையை இழந்து போனார்களாம். யாரு? நம்ம இருக்கோமா? அதில் இருந்தோம். இனிமேல் இருப்போமா? இல்லையா? என்ன கார்த்தி? இல்லையா? வேகமாக சொல்கிறேன் கார்த்தி. நமக்குள்ள இந்த கில்ட் ஃபீலிங் இது எப்போவுமே இருக்கும். பிசாசு வந்து அந்த கில்ட் ஃபீலிங்கை கொடுத்துட்டே இருப்பான். பவுல் சொல்கிறாரு, எனக்கு ஒரு முள் குத்திட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. பவுலுக்கே அப்படின்னா நம்ம என்ன? நமக்குள்ள அந்த கில்ட் ஃபீலிங் இது இருக்கும். பிசாசு கொடுத்துட்டே இருப்பான். ஆனால் நல்ல செய்தி என்னன்னா, தேவன் தம்முடைய குமாரனை நம்மளை ஆக்கணிக்குள்ள ஆக தீர்க்கிறதுக்கு அனுப்பலை, நம்மளை மீட்டெடுக்க அனுப்பிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை ரட்சிக்க அனுப்பிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 3:17 வாசிக்கலாமா?
உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. தேவன் நம்மளை குற்றம் சாட்ட வரல, நம்மளை ரட்சிக்க வந்திருக்கிறார். ஆமென். ஸ்கூல் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப மக்கா இருப்பாங்க, இல்லை படிப்பிலே ரொம்ப மக்கா இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை நல்லா படிக்கிற பசங்க சேர்க்க மாட்டாங்க. இவங்க என்ன தான் போய் ட்ரை பண்ணி வீட்டில் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, நல்லா படிக்கிற பசங்க கூட சேரு, அப்போ தான் உனக்கு புத்தி வரும், என்ன இப்பெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் அவங்க இவங்கள சேர்க்க மாட்டாங்க. இவன் கடைசியில் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி வெக்ஸ் ஆகி என்ன பண்ணுவான், அவங்க மேலே ஒரு பயங்கரமான ஒரு கோபத்திலே இருப்பான் ஸ்கூல் முடிகிற வரைக்கும். இன்றைக்கி அதே போல் தான் பிசாசு வந்து நம்மளை ஆண்டவர்கிட்ட கிட்ட சேர விடாமல் எல்லா காரியமும் பண்ணும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆண்டவர் நம்மளை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த கில்ட் ஃபீலிங், நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவ சுபாவம் ஆண்டவர்கிட்ட சேர முடியாமல் அநேக தரம் நம்மளை பிளாக் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்துக்கு வந்ததே உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு இல்லை, என் கூட சேர்க்கறதுக்கு. அல்லேலூயா. உன்னை ரட்சித்து கொள்றதுக்கு தான் நான் இந்த உலகத்தில் வந்தேன்னு சொல்லி. அப்போ நம்ம இன்றைக்கி முதலாவது நீ பார்க்க போகிறது என்னென்னா, யோசுவா புஸ்தகத்தில் ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய நிந்தையை அந்த இஸ்ரேல் மக்களிலிருந்து நீக்கி போட்டார். டாஃப்டி கிளாஸ் என்கிட்ட படித்தவங்களுக்கு இதோட விளக்கம் தெரியும்னு நினச்சேன். போன வாரம் பார்த்தோம், கரெக்டு தானே? யோசுவா புஸ்தகம் யோசுவா 4:23 வாசிக்கலாமா? பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீர் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல போடும். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மிராக்கிள் ஆஃப்டர் மிராக்கிள். அல்லேலூயா. ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடியும் இன்னொரு மகத்தான அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சுதந்திரிக்க போகிற தேசத்து பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆல் ஆஃப் அ சடன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்பாக என்ன இருக்குதுன்னா, யோர்தான் நதி இருக்குது. யோர்தான் நதியை ஆண்டவர் வற்றி போக பண்ணினார்னா வசனம் சொல்லுது. வற்றி போக பண்ண ஆண்டவர் கடந்து போகவும் செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்கும், திடீர்னு அந்த பிரச்சனை இல்லாமல் போகும். ஆனால் நீங்கள் அதே இடத்துல இருக்கக்கூடாது, முன்னாடி கடந்து போகணும். அல்லேலூயா. கடந்து போன உடனே ஆண்டவர் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அதுதான் இன்றைக்கி நம்ம வாசித்தோம். இன்றைக்கி உன்னோட நிந்தைகள்லாம் நான் சரியாக போகிறேன், நான் மாற்ற போகிறேன். அவங்க யோர்தானை கடந்து எங்கே போனாங்க தெரியுமா? கானானுக்குள்ளே போனாங்க. அல்லேலூயா. கானானுக்குள்ளே போகிறது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. நீங்கள் சரியானால் தான் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார்னு அல்ல, உங்களை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்மளை சரியாக்குவார். அல்லேலூயா. கானானுக்குள்ளே போகிறது தேவ கிருபை. ஆனால் கானானில் நிலைத்திருக்கிறது நீங்கள் மாறணும், உள்ளத்தில் மாறணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவனோட கிருபை இருக்குது? அப்போ நம்ம எல்லாம் எங்கே போயிட்டோம்? கானானுக்குள்ளே போய்கிட்டோம். கானானில் நம்ம தேவனோட நிலைத்திருக்கிறோமா? எத்தனை பேர் தேவன் கூட இருக்கிறீங்க? நீ மதன் கூட கேட்டார், ஆவியானவரோட பிரசன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? எல்லா பேரும் ஃபீல் பண்ணுறோமா? ஃபீல் பண்ணுறோமா இல்லையா? எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? என்கிட்ட ஆவியானவர் வந்தார் அப்படின்னு சொல்லி கீழே சுற்றுவீங்களா? அந்நிய பாஷை பேசுவீங்களா? அப்புறம் எப்படி? நல்ல ஆன்சர் சொன்னா. ப்ரேயர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஆவியானவர் இருந்தால் தான் நம்ம ப்ரேயர் பண்ண முடியும். அவருக்கு தெரியும் நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணி எப்படி ப்ரேயர் பண்ண தெரியும் சொல்லி. நமக்கு ஞானத்தை கொடுக்குறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ கானானுக்குள்ளே போனவனே தேவன் அவங்களை நிறுத்தி அவங்கள என்ன பண்ண சொல்கிறாருன்னா, நீ இது வரைக்கும் உள்ளே வந்துட்டீங்க, என்னோட கிருபை நிமித்து உள்ளே வந்துட்டீங்க. தேவன் அந்த இடத்துல வந்து ஒரு விருத்த சேதனை பண்ண சொல்கிறார். அல்லேலூயா.
வசனம் வாசிக்கலாமா? யோசுவா 5ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாமா? அப்பொழுது யோசுவா கற்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்ன என்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண்மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். அடுத்த வாசி 5. எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருந்தார்கள். பாருங்க, விருத்த சேதனம் பண்ணப்படாத ஜனங்கள் தான் கானானுக்குள்ளே போயிருக்காங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஆராதனைக்கு வரோம், ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னை குற்றமில்லாத மாற்றுங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்குறது ஓகே தான். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்கள் அப்படியே வாங்க, ஆண்டவர் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மாறி வரணும், நான் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜென்மத்தில் உங்களால் முடியவே முடியாது. நீங்கள் உள்ளே வாங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது உள்ளே வரணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா வசனம் சொல்லுது, நான் பாவியாக இருக்கையிலே எனக்காக அவர் பலியானார். ஆமென். இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 103:10 வாசிக்கலாமா? சங்கீதம் 103:10. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பாருங்க, நம்மோட பாவம். இன்னைக்கு நான் ஒரு திருடனா இருக்கேன்னா ஆண்டவர் என்ன, டேய் திட்டுப்பாரு அப்படியே கூடுவார்? அப்படியே கூப்பிடுவார்? அப்படி கூப்பிட்டாருன்னா என்ன ஆகும்? நம்மளை ஒரிஜினலாக நம்மளை கூப்பிட்டாருன்னா என்ன ஆகும்? ஆனால் ஆண்டவர் அவருடைய கிருபையின் வழி நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை எப்படி பார்க்குறான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். அவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு? நீதிமானாய் பார்க்குறாரு. ஆமென். எத்தனை நீதிமான் நீங்கள் சபையில் எடுக்கிறீங்க? இல்லை, நீதிமான் தானே? ஏன்? சரி, உங்கள் விசுவாசம் உங்களை வச்சுக்கிட்டோம். யோசுவா 5:12 வாசிக்கலாமா? யோசுவா 5:12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. போதும். இப்போ பாருங்க, இத்தனை நாள் வானத்திலிருந்து பெய்யப்பட்ட மன்னா அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னோட சர்வைவல் லைஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. சர்வைவல் லைஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன, உனக்கு இனிமேல் செட்டில்மெண்ட்டு தான், ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஆண்டவரோட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம விசுவாசிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவ்வளோ அவருடைய வழிநடத்தில் போய் நம்மளை போய் கொண்டு இருக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ தூரம் நம்ம கானானுக்குள்ளே உள்ள ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கணும் அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் தானிக்க வேத வசனத்தை நீங்கள் மெடிடேட் பண்ண ஆண்டவர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு ஆவியானவர் உங்களை கூட்டு போவார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா, மெடிடேட் பண்ணுங்கள். ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்களா, மெடிடேட் பண்ணுங்கள். இல்லை இன்றைக்கி கடமைக்கு 10 அதிகாரம் வாசிக்கிறீங்க அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை. இல்லை வீட்டில் அப்பா அம்மா அடிப்பாங்க, முதுகலி அடிப்பாங்க, அதனால் இன்றைக்கி ஒரு 3 வசனம் வாசிக்கணும் அப்படின்றது இல்லை. வசனம் வாசித்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுங்கள். அது அன்றைக்கி நான் கிளாஸில் கூட சொன்னேன், அது ஒரு விருட்சம், கற்பக விருட்சம்னு ஒரு விருட்சம் இருக்குது, ஒரு கற்பனையான ஒரு விருட்சம் இருக்குது. அது நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த வசனம், நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஆமென். இன்னொன்று தெரியுமா, நீங்கள் கேட்க போகிறதெல்லாம் அதுக்கு தெரியும் நீ என்ன கேட்க போகிறீங்கன்னு சொல்லி. ஆமென். அது கண்டிப்பாக அந்த வேத வசனம் நம்ம கொடுக்க தான் செய்யும். நம்ம வாழ்க்கையில் இந்த வில்டர்னஸ் லைஃப், வனாந்தர வாழ்க்கை முடியும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு ப்ராமிஸ் லைஃப் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமா, என்னோடய வனாந்தர வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, வாக்குத்தத்த வாழ்க்கை இன்னும் தொடங்கிச்சு. அல்லேலூயா. இன்றைக்கி எல்லா வாக்குத்தத்த வாழ்க்கை இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாத்துக்கும். ஆமென். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா அப்படின்னா, யோசுவாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இனி எல்லாத்துக்கும் ஒரு கூர்மையான கத்தி எடுத்து விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லி. நல்லா பாருங்கள், கானானுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவங்கள மாற்றுறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கானானுக்குள்ளே போகும்போது
நம்முடைய எல்லா பழைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. யோசுவா பாருங்க, வெளிப்புறத்தில் ஒரு விஷயத்தை பண்ணுறான். வெளிப்புறத்தில் ஒரு விஷயத்தை பண்ணுறான். வெளிப்புறத்தில் ஒரு விருத்த சேதனத்தை பண்ணுறான். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, உள்ளுக்குள்ளே நம்மளை விருத்த சேதனம் பண்ணுறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:11 வாசிக்கலாமா? கொலோசியர் 2:11. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஆமென். கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் எது? நம்ம ஆத்துமாவில் விருத்த சேதனம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் பாருங்க, நம்ம கிட்ட இருந்து எதையோ ஒன்று சேர்க்கறதுக்கு வரல, எதையோ ஒன்று கட் பண்ண வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. எது? நமக்குள்ளே இருக்கிற அகம்பாவம். எல்லாத்துக்கும் இருக்கா அகம்பாவம்? ஆமேன் வந்துடுச்சு ஆல்ரெடி. நமக்குள்ளே இருக்கிற அகம்பாவத்தை கட் பண்ணுறாரு. நமக்குள்ளே இருக்கிற பாவ பழக்கங்களை கட் பண்ணுறாரு. நமக்குள்ளே இருக்கிற பழைய அடையாளத்தை கட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. பழைய மனுஷன் நம்மக்கிட்ட இருக்கிற பழைய மனுஷன் நம்மக்கிட்ட போனால் தான் புதிய மனுஷன் நமக்குள்ளே உள்ள பிறப்பான். ஹல்லேலூயா. நம்ம சில டைமில் நம்மளோட பழைய மனுஷன் அடிக்கடி வெளியே வருவான். மதுரையில் நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எங்கள்கிட்ட வந்து பயங்கர டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே சர்ச்சில் வந்து ஸ்பீக்கரை சவுண்டாக வைக்கிறீங்க, அது வைக்கிறீங்க, பயங்கர டெய்லி வாரம் பஞ்சாயத்தாக இருக்கும். பாஸ்டர் ரொம்ப பொறுமையாக தான் பேசிட்டு இருந்தார். அப்போ அங்கே ஒரு கீபோர்டு ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணார், அவர் பொறுமையை இழந்துட்டார். இழந்துட்டு இவர் நாங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து கிடையாது, எங்கள் கிட்டேயும் பேதுரு இருக்கான், எடுத்து கத்தி எடுத்து காதை வெட்டிடுவோம் சொன்னார். என்ன நீங்கள் இப்பெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அந்த பையனை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். அப்புறம் அவர் சமாதானம் பண்ணி அமிச்சு. இதே போல் தான் நம்ம அடிக்கடி நம்ம பழைய மனுஷன் அடிக்கடி வெளியே வர்றதுக்கு என்னது சிச்சுவேஷன், நம்ம முன்னாடி சொன்னபடி அந்த சிச்சுவேஷன் நம்மளை அப்படியே இழுத்து கொண்டு போகும். இதுக்கு தான் பரிசுத்த ஆவியாக நமக்கு தேவை. ஹல்லேலூயா. பழைய மனுஷனை நம்ம வெளியே கட் பண்ணி வெளியே எறியணும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16:7 வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். ஸோ நான் அதே போல் தான் நாங்கள் போன அந்த சர்ச்சில் வந்து எங்கள் பாஸ்டர் வந்து ஒரு காலத்தில் பெரிய ஏரியா டானாக இருந்திருக்கார், ரவுடியாக இருந்திருக்கார், கத்தி எல்லாம் வச்சுட்டு பயங்கர டவுனாக இருந்திருக்காரு. ஆண்டவர் அவரை தொட்டு ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றிருந்தார். ஆனால் அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் இன்னும் அந்த ரவுடியாக தான் பார்க்குறாங்க. ஆண்டவருக்கும் அவருக்கு தான் தெரியும் எவ்வளோ க்ளோஸ்ன்னு சொல்லி. ஆனால் அவர் கூட இருந்தவங்கலாம் டே வாடா போடா அப்படி தான் பேசுவாங்க. எங்களுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். பாஸ்டரை போய் ஒருத்தன் டான்றானே போடான்றானே அப்படின்ற. இது என்ன சொல்கிறது, மனுஷன் பார்க்குற விதம். ஆனால் ஆண்டவர் ஒரு உள்ளத்தை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரீ டெஸ்டினேஷன் இருக்குது. எது தெரியுமா? நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரீ டெஸ்டினேஷன் இருக்குது. பரலோகமா அப்படிங்க இருக்கா? ப்ரீ டெஸ்டின் என்னது? ரோமன்ஸ் 8:29 வாசிக்கலாமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இந்த இடத்துல தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்காரா? அப்புறம் நம்மெல்லாம் ஏசு கிறிஸ்து போல மாறுறதுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய ஜீவியத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா பரலோகம் போகிறதில்ல, ஏசு கிறிஸ்து போல மாறுறதுக்கு. ஆமென். எத்தனை பேர் நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கீங்க ஏசு கிறிஸ்து போல மாறுறதுக்கு? இல்லை எல்லா பேரும் மாறிட்டீங்களா? ஆமேன்னு சொல்கிறோம், அதுக்குள்ளே ஆல்ரெடி மாறிட்டீங்களா? லேடிஸ் பக்கம் ஆமேனே வரல, எல்லாம் தலையை கீழே குடிஞ்சிட்டாங்க.
இல்லை மாறிட்டீங்களா? ஏசு கிறிஸ்து போல மாறிட்டீங்களா? என்ன மாறிட்டியா நீ? ஏசு கிறிஸ்து போல மாறிட்டியா? நம்மளை ஆண்டவர் வந்து நம்மளை ஷேப் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை ஷேப் பண்ணி கொண்டு இருக்கிறார். எதுக்கு? ஏசு கிறிஸ்து போல மாறுறதுக்கு. ஆமென். மாறினா தான் நம்ம பழைய மனுஷனை விட்டுட்டு புதிய மனுஷனுக்குள்ளே போக முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி யோசுவாவோட வாழ்க்கையில் பாருங்கள், எகிப்து மக்களை எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களை கானான்குள்ள உள்ளே கொண்டு போகிறதுக்கு யோசுவா ஒரு பெரிய ஒரு தூணாக இருந்தார், ஒரு வழிகாட்டியாக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், இந்த உலக மக்களையே பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு, அவரை போல் மாற்றுறதுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வழிகாட்டுதலுடைய முதல் பகுதி தான் இன்றைக்கி பாம் சண்டே. இயேசு கிறிஸ்து பாருங்கள், எருசலேமுக்குள்ளே வரும்போது ஒரு குட்டி கழுதை குட்டி மேலே ஏறி வர்றாரு. யாருமே ஏறாத ஒரு கழுதை குட்டியில் ஏறினா ஏற முடியுமா? ஃபஸ்ட்டு அப்படி ஏறினா அந்த கழுதை குட்டி என்ன பண்ணும்? அதை பண்ணுறது கரெக்டாக பண்ணுமா பண்ணாதா? அப்புறம் எப்படி அப்படி ஏறி வந்தார் ஆண்டவர்? அவர் ஆண்டவருங்க. அப்படியா? சில பேர் என்னன்னா அந்த கழுதை குட்டியை வச்சு பெரிய பிரசங்கமே பண்ணுவாங்க. நம்ம கழுதை குட்டிலாம் பற்றி பேச வேண்டாம், நம்ம ஆண்டவரை பற்றி பேசுவோம். ஆண்டவர் கழுதை குட்டி மேலே வந்தது என்னன்னா, அவர் வரும்போது மற்றவங்களுக்கு ரொம்ப அட்டென்ஷன் காட்டுறதுக்காக. ஏன் அப்படின்னா, இந்த குருத்தோலை ஞாயிறுலேருந்து ஒரு வாரம் கழித்து அவங்களுக்கு பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்க போகுது. இந்த பஸ்கா பண்டிகையில் எந்தெந்த தேசத்தில் யூத மக்கள் இருந்தாங்களோ எல்லா பேரும் உள்ளே வருவாங்க, இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே உள்ளே வருவாங்க. இல்லை இஸ்ரேலோட வெளிப்புற பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸில் ஸ்டே பண்ணி அந்த பஸ்கா அன்னைக்கு உள்ளே வந்துடுவாங்க. அது குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு உள்ளே வந்துட்டுருப்பாங்க எல்லா பேரும். அப்போது அவங்களுக்காக மெயின்டைன் பண்ணது தான் அந்த ஆலயத்தில் விற்கப்படுற சில காரியங்கள்லாம் அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி தான் போய் ஆண்டவர் எல்லாத்தையும் கடையெல்லாம் உடைக்கிறாரு. எதுக்கு? ஒரு அட்டென்ஷன். யாரோட அட்டென்ஷன்? யூத மக்களுக்கா? யாரோட அட்டென்ஷனை அவர் வந்து அட்ராக்ட் பண்ணுறாரு? ரோமர்ஸோட அட்டென்ஷனை. ஏன்னா யூத மக்களுக்கும் அங்கே ஒரு சட்டம் இருந்துச்சு. அவங்களும் தேவதூஷணம் பண்ணால் அவங்களுக்கு கொல்லலாம்னு சொல்லி, ஆனால் கல் எறிஞ்சு தான் கொல்லுவாங்க. ஆனால் இவர் சிலுவையில் அறையப்படணும்னா ரோமன்ஸோட அத்தாரிட்டி வேணும், ரோமன்ஸோட அப்ரூவல் வேணும். ஸோ அது ஒரு வரலாறு. ஓகே, இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள், அந்த கழுதை குட்டிகள் மேலே வந்தது இன்றைக்கி நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மீட்டு எடுத்துருக்கிறாரா? எப்படி மீட்டு எடுத்துருக்கிறாரு? எப்படி மீட்டு எடுத்தார்? அவரையே கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் எப்படி மீட்டு எடுத்துறாரு ஆண்டவர்? சிலுவையில் நமக்காக தொங்கினார், அவமானப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு. ஸோ விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரத்தத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம்? மாத்திரை சாப்பிடும் போது இயேசு ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதா? மாத்திரை தெரியுமா உங்களுக்கு? மாத்திரை சாப்பிடும் இயேசு ரத்தம் சொல்லுவாங்க தெரியுமா? நாங்களாம் சொல்லியிருக்கோம். இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் ஊழியம்னு போய் தலையில் சிலுவை போடுற இயேசு ரத்தம் ஜெயம் சிலுவையை போடுறது. யாரும் வார்த்தையை யூஸ் பண்ணுறதில்ல, ரத்தத்துக்கான மகிமையும் தெரியல. ரத்தத்தில் அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அது விலையேற பெற்ற ரத்தம். ஆமென். போகிற போக்கில் யூஸ் பண்ணிட்டு போடுறதில்ல. என்ன? அப்போ யோசுவா வாழ்க்கையில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. யோசுவா மூலமா. இது கில்காலில் நடந்த சம்பவம். இப்போ ரெண்டாவது சம்பவம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்துக்குள்ளே உள்ள வரார். அல்லேலூயா. லூக்கா புஸ்தகம் 19:2. அந்த எரிகோ பட்டணத்தில் ஒரு ஆள் இருந்தார்.
அந்த ஆள் பேர் யாருன்னா சகையு. அவர் எப்படிப்பட்டவர் வாசிங்க. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். போதும். இப்போ பாருங்க, அவன் ஒரு சாதாரண டாக்ஸ் கலெக்டர் கிடையாது, அவன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அப்போ அவனுக்கு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும், காசு பணம் இருந்திருக்கும், என்ன பயங்கர அதிகாரமும் இருந்திருக்கும், எல்லாமே அவன் கையில் இருந்துச்சு. ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு வெறுமை தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம எர்ணாகுளம் பட்டணத்தில் என்ன வேணால் நம்மளால் செய்ய முடியும். கமிஷனர் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம், சிஎம் சார் கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்ன. ஆனால் நம்ம உள்ளுக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. வெளியில் என்ன தான் வெற்றியாக இருந்தாலும் மக்கள்கிட்ட காசை வாங்கினா என்ன, ரோமன்ஸ்க்கு ரொம்ப கரெக்டான ஆளாக இருந்தான். ஆனால் என்ன சம்பாதிச்சான் அப்படின்னா சந்தோஷம் சம்பாதனம் அவனால் சம்பாதிக்கவே முடியல. படுத்த ஒரு ஆளுக்கு தூக்கம் வரணும். ஹல்லேலூயா. என்ன, இந்த சகையு பாருங்கள், ரொம்ப ஷார்ட் பர்சனாக, ரொம்ப குள்ளமான ஒரு மனுஷனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார்னு சொல்லி பார்க்க வகை தெரியினானா. ஆமென். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு இன்றைக்கி நம்ம ரெடியாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு பார்க்குறதுக்கு நமக்கெல்லாம் தெரியும். ஆண்டவர் நமக்காக சிலுவையில் பலியானார், அது மட்டும் தான் நமக்கு தெரியும். நம்மளை மீட்டு கொண்டார், அது மட்டும் தான் தெரியும். அவரோட கேரக்டர் என்ன? அவரோட கேரக்டர் என்ன? இயேசு கிறிஸ்துவோட கேரக்டர் என்ன? இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தை தவறி எங்கேயா மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. அதே போல் தான், அதை காட்டில் மேன்மையானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தொலைந்து போன நம்மை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேடி வந்துடும் மாத்திரம் இல்லாமல் நம்மளை தேடி கண்டுபிடிச்சும் விட்டார். ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆண்டவர் என்னை தேடிட்டார்கள், என்னை கண்டுபிடிச்சிட்டேன்? எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் சகையோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கேள்விகள் இருக்கலாம். அவன் சம்பாதிச்சது எல்லாம் அவனுக்கு ஒன்றும் யூஸ் ஆகலை. அவன் பாருங்க, வேதாகமம் சொல்லு, அவன் யார் என்று பார்க்க தேடினானா. ஆமென். இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அவன் எல்லாத்தையும் இழந்து கடைசி ஆண்டவர்கிட்ட வரான். எல்லா சூழ்நிலையும் நீங்கள் நமக்கு இருக்கிற சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கடைசியில் ஆண்டவர்கிட்ட வர்றது பெரிய விஷயம் இல்லை, அது தப்பும் இல்லை. ஆனால் ஒரு தடவை வந்துட்டோம்னா அவர் நமக்கு செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை வேணும். ஆமென். இன்றைக்கி பெரிய பெரிய ஒரு என்ன சொல்கிறது, செலிப்ரிட்டிஸ்லாம் அவங்களுடைய கடைசி காலத்தில் ஆண்டவரை இது ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்டு பார்த்துங்களேன், ஒரு 1 or 2 இயர்ஸில் அவங்க மறித்து போகிறதுன்னு நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் அவங்கள ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களவே ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாருன்னா நம்மளை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளே வேணும். ஆமென். எல்லாத்தையும் முயற்சி செய்து பார்க்குறான் அவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது என்ன தெரியுமா? சொல்லுங்கள். உருவம் மாத்திரம் இல்லை, சுற்றி இருக்கிற இந்த கூட்டம் அவனை பார்க்கறதுக்கு ஒரு தடையாகவே இருந்திருக்கு. அவன் ஏறெடுத்து பார்க்கறதுக்கு ஒரு பெரிய தடை. ஆண்டவரை முகத்தை பார்க்கறதுக்கு தடை. இன்றைக்கி ஆண்டவரை முகத்தை பார்க்கறதுக்கு நமக்கு சுற்றி இருக்கிற எல்லா கூட்டமும் தான் காரணம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பார்க்கணும்னா நீங்கள் தனிமையில் ஆண்டவரோட இது ஒப்புரவாகுங்க. ஹல்லேலூயா. டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் சொல்லுவாங்க, தனிமையில் போய் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த ரொம்ப ஆவலாக இருப்பாராம் அவர் சொல்லும்போது. நம்ம இன்றைக்கி ஆண்டவரை முகத்தை பார்க்குறதுக்கு தனியாக போய் ஜெபம் பண்ணுறோமா? ஆண்டவர் இடத்துல நம்ம தனியாக போய் நம்ம நிற்கிறோமா அவர் முகத்தை பார்க்குறதுக்கு? எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க? எத்தனை வாலிப பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவர் முகத்தை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? எல்லாத்துக்குமே ஆண்டவரை முகத்தை பார்க்கணும், நான் பரலோகம் போகணும், அவ்வளோதான் ஆசை இருக்க ஒழிய அவரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ பண்ண போகிறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நீங்கள் போகும்போது தான் ஆண்டவர் உங்களுக்கு பல காரியங்களை இது வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த சகையுக்கு பாருங்கள், இந்த கூட்டம் சுற்றி இருக்கிற கூட்டம் தான் அவனுக்கு பெரிய தடையாக இருந்துச்சு. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, சின்ன குழந்தைய போல் முன்னாடி ஓடி, ஹல்லேலூயா, அவன் முன்னே ஓடி ஒரு அத்தி மரத்தை மேலே ஏறுறான். ஆண்டவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு பார்க்குறதுக்கு. என்ன, ஒரு பெரிய மதிப்புத்தக்க ஒரு மனுஷன் தான், ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சன் தான். ஆனால் நீங்கள் ஆண்டவரை நம்ம பார்க்கணும்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் போகணும். ஹல்லேலூயா. நம்மளோட ஈகோ எல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் போகணும். ஹல்லேலூயா.
நான் ஒரு பெரிய பணக்காரன், என்கிட்ட பெரிய பிஸ்னஸ் மேன், நான் என்கிட்ட நிறைய கார் இருக்குது, ஆண்டவர் நான் 10,000 ரூபா கொடுத்தா ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. இன்னும் 10,000 ரூபா காணிக்கு கொடுத்தா 1 லட்சம் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படி சொல்கிற மக்களும் இருக்காங்க. 100 ரூபா வச்சா 1000, 1000 வச்சா 10,000 என்ன? அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பார்க்க மாட்டார். இன்னைக்கு சகையுவை உண்மையாய் தேடின சகையுவை ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாக நம்ம தேடும் போது ஆண்டவர் நம்மளை பார்க்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். வாசிக்கலாமா? லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. நம்மட பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சகேயு ஆண்டவரை பார்க்க தேடினா, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்க்க தேடினாவே நம்மளை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சகேயுவை அழைத்தது டே டாக்ஸ் கலெக்டர் வாடான்னு சொல்ல, சகையுவேன்னு அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவன் நம்மளோட பேர் சொல்லி அழைக்கணும்னா நம்ம எல்லாம் ஆண்டவர் உண்மையாக தேடணும். எத்தனை பேர் தேடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேருக்கு முன்னாடி தேடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போயிருக்கீங்க? ஒரு பிரச்சனைனா ஆண்டவரை தேடுவோம், கரெக்டு தானே? அதுவும் ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனைனா ஆண்டவரை ஃபாஸ்டிங் தான், 3 நாள் 4 நாள் ஃபாஸ்டிங்கை போட்டு என்ன ஆண்டவரே பயந்து போகிற அளவுக்கு ஃபாஸ்டிங் போடுவோம். என்ன அப்பா சரி போதும், நான் மனம் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபாஸ்டிங் போட்டு, இது இல்லை ஆண்டவரை தேடுறது, ஆண்டவரை உண்மையாக தேடுறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ விரைவாக கீழே வாப்பா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம வீட்டில், இதயம் என்ற வீட்டில், நம்ம ஆத்துமான்ற வீட்டில் தங்கணும்னா ஆண்டவர் உண்மையாக தேடணும். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், உண்மையாக நீ என்னை தேடுன, நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு மாத்திரம் அவர் சொல்கிறார், இன்றைக்கி உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. அல்லேலூயா. வேறு ஏதாவது சொன்னார் ஆண்டவர், தலையில் கை வச்சு நீ போன பாஸ்டில் எப்படி இருந்த, ப்ரெசன்ட்லி எப்படி இருக்க, ஃப்யூச்சர் எப்படி ஆக போகிறோம் ப்ராஃபஸ் சொன்னார். ப்ராஃபஸெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆண்டவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். வந்தோடனே அவனோட சிச்சுவேஷன் மாறிச்சு பாருங்கள். நான் மக்கள்கிட்ட வாங்கினதால் 4 மடங்கு திருப்பி கொடுத்துட்றேன்ட்டான். அல்லேலூயா. இப்படி ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் வரணும். ஆமென். அல்லேலூயா. நல்லா பாருங்கள், ஆண்டவர் நம்ம உள்ளத்துக்குள்ளே வந்தால் மாத்திரம் போதும். அல்லேலூயா. மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இன்னும் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஒன்றும் உருவாகலைன்னா அப்படின்னா இன்னும் ஆண்டவர் உள்ளத்தில் வரலன்னு அர்த்தம். இன்னும் பழைய மனுஷன் உங்களிருந்து வெட்டப்படலைன்னு அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை என்னோட பழைய மனுஷன் எல்லாம் இன்றைக்கி வெட்டப்படணும்னு சொல்லு. நீங்கள் என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் நம்மளை ஏறெடுத்து பார்க்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பேர் சொல்லி அழைக்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஆமென். இயேசு சொல்கிறார், இன்றைக்கி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சுன்னு சொல்லி. என்ன ஏன் இயேசு இன்று சொன்னார்? ஏன் நாளைக்கு நீ ஃபாஸ்டிங் இரு, நாளைக்கு உனக்கு ரட்சிப்பு தரேன் அப்படி சொன்னார்? இன்று. அல்லேலூயா. அவர் வந்தால் போதும், இன்னைக்கு இம்மீடியட், அடுத்த நொடியே ஒரு மாற்றம் வரும். ஆமென். அல்லேலூயா. லூக்கா 19:10 வாசிக்கலாமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். நீ நம்ம வாழ்க்கையை இழந்து போன எல்லாவற்றையும் ரட்சிக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். ஒரு பவனி வந்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு ஒரு பாம் சண்டேயோட விசேஷமான ஒரு நியூஸ். நம்ம என்ன இழந்து போனோம் பிரதர்? நீ சொல்ல, நான் என்ன இழந்தேன்? நம்ம என்ன நீங்கள் லைஃப்பில் நம்மளை முக்கியமான நம்ம வாழ்க்கையில் இழந்தது என்னது? தோற்றத்தை இழந்துடும், மகிமையை இழந்துருக்கிறோம். அல்லேலூயா. அந்த மகிமையை திருப்பி கொடுக்குறது ஆண்டவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் மகிமையை திருப்பி கொள்றதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க? அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில் அந்த வனாந்திர வாழ்க்கையே இருக்குது பிரதர், வனாந்திர வாழ்க்கை எனக்கு இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய சூழ்நிலை எல்லா பேரும் இருப்போம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், அந்த வில்டர்னஸ் லைஃப் எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி வாக்குத்தத்த லைஃப் மாறப்போகுது. அல்லேலூயா. நீ பாருங்கள், அந்த சகையு பாருங்கள், ஒரு பர்சனல் என்ன சொல்கிறது, ஒரு என்கவுண்டர் வித் காட். ஓப்பனாக யார்ட்டுன்னு சொல்லலை. இன்றைக்கி சகையு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சுன்னு சொல்லலை. பர்சனல் என்கவுண்டர். நீங்கள் போய் ஆண்டவரை உண்மையாக தேடும்போது உங்களுக்காக ஆண்டவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. பர்சனல் என்கவுண்டர். அல்லேலூயா.
ஜீவன். இப்போ அதே இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள உள்ள வரார். அல்லேலூயா. சகவி வீட்டை முடிச்சுட்டு அடுத்த டியூட்டி எங்கே வராரு? எருசலேமுக்குள்ளே வரார். அந்த எருசலேமுக்குள்ளே வரும்போது தான் பஸ்கா பண்டிகைக்கு எல்லா பேரும் ஆயத்தமாக இருக்கிறாங்க. அப்போ தான் அவர் கழுதைக்குட்டி மேலே வராரு. சகரியா புஸ்தகம் 9:9 வாசிக்கலாமா? சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். இதில் மத்தேயில போடப்பட்டிருக்கோம் இப்படி சொல்லப்பட்டபடி அவர் செய்தார்னு சொல்லி. ஆக்சுவலாக என்னென்னா அவர் செய்வார்ன்றனால ஆல்ரெடி அங்கே வந்து எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. அவர் செய்ய போகிறாருனால தான் அங்கே ப்ராஃபஸி வந்திருக்குது. ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறான்னு சொல்லி நமக்கு முன்னாடியே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இன்றைக்கி இந்த விசேஷமான பாம் சண்டையில் நம்ம எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி? ஆண்டவர் உண்மையாய் தேடும் பொழுது. ஆமென். ராஜா பாருங்கள், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாக உள்ளே வர்றாரு. ஆனால் எல்லாம் எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு யுத்த ராஜா வருவார், கத்தியும் பட்டாளத்தோடு வருவார், ரோமன்ஸை அடித்து டிஃபீட் பண்ணி நமக்கு சுதந்திரத்தை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தார். ஆனால் அவர் கழுதை குட்டியின் மேல் வர்றார், சமாதானத்தின் ராஜாவாக வர்றார். அல்லேலூயா. எல்லா பேரும் சொல்கிறாங்க ரோமர்கிட்டருந்து விடுதலையை கொடுக்கணும், அதுக்காக தான் ஆண்டவர் வரணும், மேசியா வரணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக. அல்லேலூயா. விடுதலை ஆக்கிட்டாரா இல்லையா? அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் உள்ளே வர ராஜாவாக அவரை வந்து ஓசன்னா அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்கிறாங்க. ராஜாவை தான், இவர் ராஜா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு தெரியும் இன்னைக்கு ஓசன்னா போடுற இந்த கூட்டம் ஒரு நாள் சிலுவையில் அறையுங்கள்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதான் திரும்பி பார்த்து அழுகிறார். 19:40 வாசிக்கலாமா? லூக்கா 19:41. அவர் சமயமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஏன் அழுதாரு? அவர் ராஜாவா வந்து அவங்க சொன்னாங்களே ஒழிய அவர் ராஜாவா ஏற்றுக்கொள்ளலை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதே தான், இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து தான் எல்லாம் பண்ணார், எல்லாம் சொல்கிறோம். ஆசீர்வாதத்தை கொடுக்குற அவர் தான், என் வேலையை கொடுத்தது அவர் தான், எல்லாம் சொல்கிறோம். எனக்கு மனைவியை கொடுத்தது அவர் தான், கணவரை கொடுத்தது அவர் தான், ஆராதனைக்கு வர வச்சது அவர் தான், எல்லாம் ரைட்டு தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமா இல்லையா? இல்லை வாயில் சொல்கிறோமா? நீ ஆண்டவரை உண்மையாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு பல கனிகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க எல்லாம் சரியான வார்த்தைகளை சொன்னாங்க, ஓசனான்னு சொன்னாங்க. ஆனால் அவரை ராஜாவை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவங்க பார்த்தது அவங்க கண்ணுக்கு நம்ப முடியல. இவர்னா கழுதை மேலே வராரு, குதிரையில் வர வேணாமா? ஒரு கத்தி கூட இல்லையே அவருக்கு, எப்படி போய் ஃபைட் பண்ண போகிறாரு? ஆலாபசரன்னு பாருங்கள், இவரை நோக்கி அவங்க சொல்கிறாங்க இவரை சிலுவையில் அறையுங்கள்னு சொல்லி. ஆமென். இவர் வரலாற்று பின்னணின்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே என்னென்னா, அதான் வேதம் சொல்லுது, தாமாகவே தம்மை ஒப்பு கொடுத்தாராம். அல்லேலூயா. எதுக்கு? சிலுவையில் அறையப்படுறதுக்கு. ஸோ அது அந்த வார்த்தைக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. அவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணினது என்னன்னா ஒரு அட்டென்ஷன், ரோமன்ஸ் ஒரு அட்டென்ஷனுக்காக. ஏன்னா அவர் சிலுவையில் பஸ்காவாக மறிக்கணும். அவர் கல்லெறிஞ்சு கொண்டுட்டானா பஸ்காவை மறிக்க முடியாது. அந்த சிலுவையில் தான் நம்ம பாவம், நம்மளோட பழைய சுபாவம், அகம்பாவம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி போட்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிலுவையின் மரணம் நமக்கு ஒரு வெற்றியின் பாதை. தினமும் சிலுவை நோக்கி நீங்கள் தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் வெற்றியின் பாதையாகி மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான நாள் தான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன வெற்றியை கொடுத்துருக்கிறார் சிலுவைன்றது இன்றைக்கி ஒரு முதல் படி. இதிலேருந்து ஒரு 4 நாள் ஆண்டவர் சிலுவை இது அறைய போகிறாங்க. நல்லா பாருங்கள், இஸ்ரேல் மக்களுக்கு பஸ்கா பண்டிகை ரொம்ப முக்கியமான பண்டிகை. அதுக்கப்புறம் புழுப்பில்லாத அப்பம் பண்டிகை வரும், அப்புறம் தானியங்கள் பண்டிகை, இப்படி சொல்லி வரிசையாக வரும்.
இவர் எப்படியாவது வந்து பஸ்கா பண்டிகையில் வந்து இவர் சிலுவையில் அறையக்கூடாதுன்னு சொல்லி அவங்க முன்னாடியே அரைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று பின்னணியில் இருக்குது. ஆனால் அவர் பஸ்காவாக தான் மரித்தார், குற்றமில்லாத பலியாக மரித்தார். அல்லேலூயா. ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை எடுத்து அவங்க செக் பண்ணுவாங்க, ஒரு வாரம் செக் பண்ணக்கப்புறம் ஒரு குற்றம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லணும். ஆண்டவரை வந்து கோர்ட்டில் வச்சு செக் பண்ணாங்க, இவர் மேலே ஒரு குற்றம் நான் காணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. குற்றமில்லாத பலியாக அவர் மரித்தார். எதுக்கு? நம்மோட பாவங்களை ஏற்றுக்கொள்றதுக்காக. அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமா? ஆண்டவர் என் பாவத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி. ஆமென். நீங்கள் சின்ன பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் விபிஎஸ்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா பேரண்ட்ஸும் கேளுங்க, சண்டே ஸ்கூலில் என்ன டீச் பண்ணாங்கன்னு சொல்லி. இல்லை சும்மா போய் வசனம் சொல்லிட்டு மனப்பாடம் டான்ஸ் ஆகிட்டு வராங்களான்னு கேளுங்க. ஏன்னா எத்தனையோ சண்டே ஸ்கூல் விபிஎஸ் படித்த ஆளுக்காக தான் நீங்கள் பெரிய ஊழியக்காரனாக இருக்காங்க. ஆமென். அப்போனா அவங்க ஊழியக்காரனை மாற்றுறதுக்கு அவங்க டீச்சர்ஸ் எவ்வளோ டேலண்டாக எடுத்துருக்கணும். அல்லேலூயா. டீச்சர்ஸோட ஜாப் ரொம்ப முக்கியம். எதில்? சண்டே ஸ்கூல் விபிஎஸ்சில். உங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூல் விபிஎஸ்க்கு அனுப்புங்க. ஊழியக்காரனை மாறுறதுக்கு தேவனோட அழைப்பு அப்போ தெரியும் யாருன்னு சொல்லி. ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடலாமா? ஒரு நிமிஷம் கண்களை எல்லாரும் மூடலாமா? இப்போ இந்த நேரத்தில் அமைதியாக இருக்கலாம். ஒரு மெசேஜ் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கேட்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் நம்மளுடைய தருணம் ஒரு வேளை உள்ளத்துக்குள்ளே நம்ம நினைக்கலாம், அந்த சகேயு தான் நான் தான் அந்த மனுஷன். நான் பல வருடங்களை முயற்சி பண்ணி இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு மாற்றம் வரல, என் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரல. நான் மாறி வந்தால் தான் தேவனை ஏற்றுக்கொள்வார்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தேவன் நான் உள்ளே வந்தாவே என்னை மாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. நல்லா பாருங்கள், ஆண்டவர் நம்மளுடைய இதயத்தின் கதவை தட்டுவார், உடைக்க மாட்டார். நம்ம பெர்மிஷன் கொடுத்தா தான் ஆண்டவர் உள்ளே வருவார். அல்லேலூயா. அந்த இதயத்தின் கதவை ஆண்டவர் தட்டி கொண்டு இருக்கிறார். என்னை நீ என்னை உள்ள விடுவியா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, சகேயு மாதிரி நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம எந்த காரணம் வேணாலும் சொல்லலாம். ஆண்டவரே என்னோட காரணங்கள் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, என்னால் ஜெபம் பண்ண முடியல. இல்லை, ஆண்டவர் நீங்கள் உண்மையாக தேடுங்க, உங்களை பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நம்மளோட நோய்கள் எல்லாம் ஆண்டவர் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். உண்மையாக அவரை தேடும்போது நம்மளை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளோட ராஜா நமக்கு முன்பாக செல்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ராஜா நமக்கு முன்பாக சென்று கோலாவை எல்லாம் செம்மையாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு வெற்றியின் பாதையில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இல்லை, எழுந்து நிற்கலாமா? நீங்கள் நம்ம அல்லேலூயா துதி மகிமைன்னு பாடணும். இன்னைக்கு வந்து அல்லேலூயா கோஷம் போட்டுட்டு நாளைக்கு வந்து சிச்சுவேஷன் பிரதர், அப்படி பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை நம்ம இல்லை. ஆண்டவர் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. எல்லாம் சொல்லாமா? இயேசு என்னை நோக்கி, இயேசு என்னை நோக்கி, இன்றைக்கு எனக்கு ரட்சிப்பு வந்தது, நானும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறேனே. ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நம்மளோட ராஜா நமக்கு முன் சென்று நம்ம கோணாவெல்லாம் செம்மையாய் மாத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா
என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளின் இந்த பரிசுத்த நாளிலே நாம் பரிசுத்த ஆலயத்திற்கு வரவும் ஆண்டவர் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நம்மோடு பேசினார். இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர் எருசலேம் வீதிகளிலே அப்படி ராஜபவனி வருகிறார். இன்றைக்கு நம் இல்லத்தை நோக்கி, நம் உள்ளத்தை நோக்கி வருகிறார். அதனால் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். ஆமென். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமை ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமை ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர் என்று சொல்லி 24ஆம் சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு வர வேண்டும். ஆமென். நாமும் ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறோம், ஆவிக்குரிய ஆபிரகாம் சந்ததிகளாக இருக்கிறோம். ஆமென். ஆரம்பம் முதல் ஆண்டவர் நம்மோடு பேசினார். அழகான ஒரு ஆராதனை தம்பி ஆலன் நடத்தினார். அவர் கிருபையை பற்றி தொடங்கினார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை. நாம் அசைவதும் அமர்வதும் இருப்பதும் எழுவதும் எழுதுவதும் அத்தனையும் அவருடைய கிருபை என்று வேறொன்றுமில்லை. அந்த கிருபை என்றால் என்ன? தகுதியற்றவர்களுக்கு தரப்படும் தயவு, காட்டப்படும் தயவு. சுத்தமாட்டு ஒருவன் கூட தகுதி உள்ளவன் அல்ல, அப்பேற்பட்டவர்களுக்கு தரப்பட்ட அதுதான் கிருபை. அந்த கிருபையினால் நாம் நிற்கிறோம், இன்றைக்கு வந்திருக்கிறோம், பெரிய காரியங்களை நாம் செய்கிறோம். அடுத்ததாக ஆராதனை மற்ற திருவிருந்தின் பகுதியில் தம்பி சொன்னார், நாமெல்லாம் முத்திரை போடப்பட்டவர்கள், நாமெல்லாம் முத்திரை போடப்பட்ட 10 மாற்று தங்கங்கள். ஆமென். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர், தம்பி கொஞ்சம் சவுண்ட், அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி, அதுக்கு என்ன காரணம்? பேசலைன்னா கூட அது பிரச்சனைன்னு சொல்லி சொன்னார். ஆமென். நம்ம எத்தனை பேர் துக்கப்படுத்துகிறோம்? நம்ம எத்தனை மணிக்கூர் எல்லாத்தையும் செல்லை வச்சுக்கிட்டு எத்தனை மணிக்கூர் பார்க்கும்? யாராவது இப்போ கை உயர்த்த முடியுமா? நான் ஒரு நாளில் அரை மணிக்கூர் கூட நான் செல்லை பார்க்க மாட்டேன் என்று நீங்கள் துக்கப்படுத்தாதவர்கள் இருந்தால் 2.5 மணிக்கூர் நான் பார்க்கேன். அல்லேலூயா. எப்படி இருக்கு? நம்ம எப்படி துக்கப்படுத்துகிறோம்? தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு எவ்வளவு முக்கியமானது. நம்ம எப்படியெல்லாம் துக்கப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் துக்கப்படுத்திட்டு இங்கே வந்து நம்ம இருக்கிறோம். தயவு செய்து நமக்கு முத்திரையாய் தரப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை, நீங்கள் பரிசுத்தமாக இல்லைனாலே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். அவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் அவங்க பரிசுத்தமாக இருக்கும்போது அட்லீஸ்ட் நம்மளும் அதுக்கேற்ற விதத்தில் போக வேண்டாமா? ஆமேன். அந்த செல் ஒன்றே போதும் நம்மை ஆமேன் கெடுப்பதற்கு. அது எல்லாருக்கும் தெரிந்தது தான், யாரும் ரொம்ப இது பண்ண வேண்டாம், இன்க்ளூடிங் மிஸ்டர் மனோஜ் சிங், இல்லைன்னா அங்கிள் மனோஜ் சிங் பாஸ்டர் போடுறது போல். ஆல் ரைட், அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்முடைய சமயம் இட் இஸ் ஸோ டேஞ்சரஸ். அதை நீங்கள் ரொம்ப கவனமாட்டு கையாளல்னு சொன்னால் இட் இஸ் அ ஹெல். ஐ வில் சே இட் வில் கில், கொன்னுரும். எஸ், ஆல் ரைட். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். தம்பி ஜாய் பிரதர் அவர்கள் அருமையாக இன்னைக்கு அந்த பாம் சண்டே நம்முடைய பாஸ்டர் அவர்களும் அதை அருமையாக எல்லாம் எடுத்து சொன்னார்கள். ஆமேன். நாம் அந்த நாளை நினைவு கூறுகிறோம். அவர் நம்முடைய உள்ளத்திற்கு வர வேண்டும். சகையை பற்றி எடுத்து ரொம்ப பார்வோனை பற்றி சொன்னார். அவர் பார்வோனை தோற்கடித்து கொண்டு வந்தார், செங்கடலை பிளந்தார். அதுக்கடுத்து பார்வோன் யோர்தான் எது வந்தாலும் கொண்டு போனார். அன்றைக்கு புறப்பட்ட வீர புருஷர்களில் ஆமீன் எத்தனை பேர், எவ்வளோ பேர் புறப்பட்டதில் 2 பேர் மட்டும்தான் கானானுக்குள் போனார்கள். புறப்பட்ட வீர புருஷர்களில் 2 பேர் மட்டும்தான் கானானுக்குள் போனார்கள். மற்றவர்களெல்லாம்
காணாமல் போனார்கள். சும்மா அவர்கள் கானானுக்குள் போனார்கள், மற்றவர்கள் காணாமல் போனார்கள். இவர்கள் கானானுக்குள் போனார்கள், மற்றவர்கள் கல்லறைக்குள் போனார்கள். அந்த கதிகேடு நமக்கு வந்துடக்கூடாது. சகேயுவை பேர் சொல்லி அழைத்தார். அப்பா, எனக்கு ஒரு நாள் என்னுடைய மகன் ஜாஷுவா கூட சொன்னான், செத்த பிறகு கூட அவர் பேர் சொல்லி அழைக்கிறவர். லாசருவே வா வெளியே, மரித்து போனவனே. அன்னைக்கு இதே உதாரணத்தை சொன்னான். நாளைக்கு நான் பீர்மேடு போகிறேன், என்னுடைய தம்பியினுடைய அந்த 1ஆம் ஆண்டு நிறைவு, அதுக்காக போக வேண்டியது இருக்குது. நான் இன்றைக்கே போகிறதா இருந்தேன், போகலை. ஆமீன். என் சொந்த தம்பி அவன் இறந்து போனவுடன் பாடியை எப்போ கொண்டு வராங்கன்னு நான் தெரியாமல் கேட்டுட்டேன். அதை இவன் பிடிச்சிக்கிட்டான், ஜோஷுவா. சொந்த தம்பி இறந்துருக்காரு, எங்கள் அப்பா பாடி எப்போ வரும்னு கேட்குறான்னு சொல்லி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்பா மரித்து போன லாசருவை பார்த்து, லாசருவே, அவனை பிணம்னு சொல்லலை, அழுகி போனவன்னு கூப்பிடலை. அப்படி ஆமேன், அல்லேலூயா, நம்மை பேர் சொல்லி அழைக்கிற நம்முடைய கர்த்தர். அந்த சகேயுவிடம் இருந்த மாற்றம், அவனுள் தலைகீழ் மாற்றம் இருந்தது. எப்பவும் நான் சொல்லுவோம் அப் சைட் டவுன், டவுன் சைட் அப், இன்சைடு அப்படி இப்படியெல்லாம் சொல்லுவேன். மாற்றம், அந்த மாற்றம் நமக்குள் இல்லை என்று சொன்னால் மாற்றம் நமக்கு ஏற்றம் அல்ல, மாற்றம் இருக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆமீன். இழந்து போனதை தேடவும், ஆமீன், ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வரலன்னு சொன்னால் போனோம், நாம் எல்லாம் இழந்து போவோம். ஆமீன், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே கனம் துதி மகிமை உண்டாகட்டும். ஆமீன். அவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர், மனிதன் முகத்தை பார்க்கிறான். ஆண்டவரோ நம் இருதயங்களை பார்க்கிறார். எப்படி எவ்வளவு திருக்கும் கேடு நிறைந்தது என்று சொல்லி எரேமியாவில் படிக்கிறோம் 17ஆம் அதிகாரத்தில். திருக்கும் கேடு நிறைந்த இருதயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. சகேயு மரத்துக்கு மேலே இருந்தாலும் பார்ப்பார். அல்லேலூயா. நாத்தான்வேல் அத்தி மரத்துக்கு கீழே இருந்தாலும் பார்ப்பார். அல்லேலூயா. அவர் பார்க்கிற தேவன். ஆதாமும் ஏவாளும் அத்தி மரத்துக்கு இடையில அத்தி இலையை வச்சு சுத்தி நின்று அத்தி மரத்துக்குள்ள ஒளிச்சிருந்தாலும் பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சர்வமும் சகலமும் சமூலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாரும் கண்ணை மூடுவோம். இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு வேணும். சகையை போல அப்படியே நமக்கு தலைகீழ் மாற்ற வேண்டும். ஆண்டவர் பெரிய காரியங்கள், நம்முடைய நிந்தையை புரட்டி போடுகிற ஆண்டவர். எத்தனை நிந்தைகள் நம்ம, எத்தனையோ நிந்தைகளில் நம்மை அப்படி அவருடைய கரம் மூடி மறைத்து இருக்கிறது. அல்லனா கேவலப்பட்டு போகும். சொன்ன போல கள்ளப்பையில அல்ல இவன்னு சொல்லி சகையை கூப்பிட்டு இருந்தாலும் என்னவாகும்? அல்ல நம்ம இன்றைக்கு செய்கிறத பார்த்துட்டு எதையாவது ஆண்டவர் சொல்லி கூப்பிட்டா, அவர் மகனே மகளே, என் மகனே என் மகளே என்று சொல்கிற நம்முடைய நல்ல ஆண்டவர். ஆமேன். கண்களை மூடுவோம். ஆமீன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்தது உம்முடைய கிருபை தாப்பனே. உம்மை ஆராதித்தது உம்முடைய கிருபை தாப்பனே. உம்முடைய சத்திய வசனங்களை ஆமீன் திருவிருந்து பகுதியிலும் அனௌன்ஸ்மெண்ட் நேரத்திலும் ஆமீன் செய்தி பகுதியிலும் கேட்டது உம்முடைய கிருபை அப்பா. இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் ஹல்லேலூயா முற்றிலுமாய் செவிசாய்த்து எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து புதிய மனிதர்களாய் என்றென்றைக்கும் காணப்பட கிருபை செய்யுங்க. தம்பி ஜாய் பிரதர் சொன்ன போல நாங்கள் கத்திகளோடு சுற்றி அலைகிற பேதர்கள் அல்ல சுவாமி. ஆமேன். உம்முடைய மந்தையின் ஆடுகளாய் இருக்க கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. கேட்ட வசனங்கள் பயனற்று போகாதபடிக்கு ஆண்டவரே அவைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான ஆராதனை நடத்தின தம்பி ஆலனை கீபோர்டெல்லாம் வாசித்து ஆமேன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதுபோல கர்த்தாவே தம்பி மதன் அவர்களை ஆசீர்வதிங்க. அருமையான பாஸ்டர் அவர்களை ஆசீர்வதிங்க. தம்பி ஜாய்யை ஆசீர்வதிங்க. தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஒன்றுக்கும் குறைவுபட்டு போகாதபடிக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்களாய் நிறைவாய் பெற்றவர்களாய் கர்த்தாவே வாழ கிருபை செய்யுங்க. ஆமீன். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஹல்லேலூயா நீதிமான்கள் என்று சொல்லத்தக்கதாய் எங்களை நீங்கள் மாற்றுங்கப்பா. கனம் துதி மகிமைகள் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆசீர்வாதத்திற்காக தலைகளை தாழ்த்துவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகா அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா. ஆமேன். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும்
உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம்